ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலய தரிசனத்தில் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, மெயினான லிட்டில் இண்டியாவில் உங்களுக்கு செராங்கன் ரோட்லேயே இந்த கோவில் இருக்குங்க. டூரிஸ்ட்டாக வந்தவங்க யாருமே இந்த கோவிலை பார்க்காம போயிருக்க முடியாது. கோவிலுக்குள்ளே போகலனாலும் கோவில் கோபுரத்தையாவது வெளில நின்று தரிசனம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கோவில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நவராத்திரியில் 2வது நாள் போயிருந்தேங்க. என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம், கோபுரம். கோவிட் சுச்சுவேஷனால் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம க்யூவில் நின்று உள்ளே போகணும். ஒரு 50 பேர்த்து உள்ளே போனாங்கன்னா நான் 4 பேர் வெளில வந்தால் தான் 4 பேர் உள்ளே விடுறாங்க. அதனால க்யூவில் நின்று தான் நம்ம போக வேண்டியதாக இருந்தது சோஷியல் டிஸ்டன்ஸிங்காக. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே சுவாமியோட இந்த சிலை பார்க்க முடியும் லெஃப்ட் சைடில். இதை நீங்கள் ஆல்ரெடி கொலு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா பெருசாக நமக்கு சுவாமியை அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த கோவில் கட்டினது 1975 கிட்டங்க. ஆனால் எப்போ இந்த கோவில் இந்த இடத்துல வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 19th செஞ்சுரியில் ஸ்டார்டிங்லேயே இந்த கோவில் அங்கே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பக்தர்கள் எல்லாம். இதுதான் உள்ளர பிரகாரம். நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட போகிறது முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். இதுதான் கோவில் உள்ளர பிரகாரம். சிற்பங்கள் ஃபுல்லாக மேலே. கொடிமரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். அந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். நேராக நடுவில் மூலவரான வீரமாகாளியம்மன் சன்னதி. அடுத்து தரிசிக்க போகிறது ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான். அம்பாள் நடுவுலையும் வலது பக்கம் உங்களுக்கு விநாயகர் பெருமானையும், இடது பக்கம் முருகப்பெருமானையும் தரிசிக்க முடியும். முருகரை தரிசிச்சுட்டு நீங்கள் திரும்பும்போது உங்களுக்கு நடராஜர் சன்னதி. நீங்கள் இது லெஃப்ட் சைடு அப்படியே நம்ம விநாயகர் கிட்டேருந்து இறங்கணுன்னா நமக்கு மதுரை வீரன், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ பெரிய கருப்பர்னு 3 கருப்பரோட சன்னதி இருக்கும். இங்கே ரொம்பவே கருப்பருக்கு விசேஷம் மதுரை வீரர் விசேஷத்தை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுவாங்க. அடுத்து லக்ஷ்மி துர்க்கை. செவ்வாய்க்கிழமை இங்கேயும் பூஜை ரொம்பவே அருமையாக நடக்குங்க. ராகு காலத்தில் சுவாமிக்கு பூஜை நடக்கிறது. அடுத்து சரஸ்வதி தேவி, ஸ்ரீ மகா சரஸ்வதி. அதாவது மதுரை வீரன்லேருந்து அடுத்த சன்னதி உங்களுக்கு துர்க்கை சன்னதி. அதுக்கு அடுத்தது சரஸ்வதி சன்னதி. அடுத்து சமயபுரம் மாரியம்மன். பின்னாடி
கல்லுலேயே உங்களுக்கு அந்த சாமி சிலையாகவும் கீழே சின்னதாக உற்சவரும் வச்சுருப்பாங்க. இங்கே தனி சன்னதியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சன்னதியாகவே இருக்கும். ஸ்ரீ பெரியாச்சி அம்மனோட சன்னதி. கோயிலுடைய பின் பிரகாரம் விமானங்கள், மூலவரானது முருகப்பெருமான், விநாயகர் பெருமானுடைய விமானங்கள். இந்த பக்கம் கார்னரில் ஸ்ரீ ராம லக்ஷ்மணன் சீதாராம் பிராட்டியோட சன்னதி இருக்கும். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் கோவிலுடைய மண்டபம். ராமர் தரிசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த பக்கம் உள்பிரகாரம் தெரியும். இப்படியே உள்ளே ஏறும்போது நமக்கு வந்துட்டு விஷாலாட்சி சன்னதி. அம்பாள் சன்னதி பக்கத்துலேயே உங்களுக்கு விஸ்வநாதர் சன்னதி. நம்ம பிரகாரம் அப்படியே பின்வழியாக சுற்றிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். சிவன் சன்னதிக்கு பின்னாடி பக்கம் சுற்றிட்டு தான் நம்ம இப்படி இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கம் சைடில் அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நவகிரக சன்னதி இருக்கும். இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி சன்னதி சிவனுக்கு வலது பக்கமாக வெளிப்பக்கம். இங்கே வந்து இடும்பர், ஒரு பக்கம் இடும்பர், ஒரு பக்கம் பைரவர் சன்னதி இருக்குங்க. எதிரில் பக்கத்துலேயே ஒரு நாகர் சன்னதி. இதுதான் கோவிலுடைய முழு தோற்றம். அவ்வளோதாங்க. இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதியும் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு கோவிலுடைய முழு தோற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உள் பிரகாரம் சாமி கும்பிட்டுட்டு வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது உங்களுக்கு நம்ம சிவன் பார்வதி நவகிரகம் சன்னதி கும்பிட்டுட்டு வெளியில் வர வேண்டியது தான். நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே யாரையும் உள்ளே இருக்க விடலை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பாளுடைய தரிசனம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் சுவாமி தரிசனம் நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் வடபத்திரகாளியம்மனுடைய வீடியோ சீக்கிரம் எடிட் பண்ணிவிட்டு போட பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம கோவில்கள் ஆலய தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவி சரணம்.